4, 5, 6, 7, 8, 9, 10. Clap your hands. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு கேம் வைக்க போகிறோம். ரொம்ப எந்த பெரிய பிள்ளைங்களும் கூட விளையாட வைக்கலாம். இது வந்து நான் யாருக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணேன், சின்ன பிள்ளைங்க, அதாவது நம்ம சண்டே ஸ்கூல்லே இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன பிள்ளைங்களை இந்த கேமில் விளையாட வைக்கலாம். பெரிய பிள்ளைங்களையும் விளையாட வைக்கலாம். இந்த கேம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு குழந்தையாக கூப்பிட்டு நம்ம முன்னாடி நம்ம விளையாட வைக்க போகிறோம். மொத்தமாக இல்லை, ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வைக்க போகிறோம். ஆனால் இதுக்கு வந்து நிறையா டைமும் எடுக்காது. இதுக்கு வந்து எந்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு சிம்பிளான ஒரு கேம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, குட்டி பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு விளையாட வைங்க. கூப்பிட்டு ஒரு குழந்தைய முன்னாடி கூப்பிட்டு நீ என்ன பண்ணுன்னா, நீ நிற்கணும். நின்றுட்டு தானே இருக்கேன், இதுக்கப்புறம் எங்கே நிற்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நீ நிற்கணும், ஆனால் நீ ஒரு காலில் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? மற்ற பிள்ளைங்களாம் உட்கார வச்சுட்டு அந்த விளையாட வைக்கிற குழந்தைய மட்டும் நீங்கள் முன்னாடி கூப்பிட்டு நீ வந்து ஒரே காலில் தான் நிற்கணும், நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணுவோம். யார் ரொம்ப நேரம் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு குழந்தைய கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு கவுண்ட் பண்ணிங்கலாம். 1, 2, 3. கொஞ்சம் பிள்ளைங்க 10க்கு முன்னாடி, சின்ன பிள்ளைங்க, அது ஒரு கேஜி படிக்கிற பிள்ளைங்களாம் ஒரு 10 என்றதுக்கு முன்னாடி கீழே காலை வச்சுருவாங்க. ஓகே, வெரி குட். அவங்க கை தட்டலாம், ஓகேங்களா? கை தட்டி உங்ககிட்ட ஏதாவது சாக்லேட் இருக்குதுன்னா ஒரு வேளை சாக்லேட் அவங்க கொடுக்கலாம். எல்லா பிள்ளைங்களுக்குமே கொடுக்கலாம். அதில் சில பிள்ளைங்க வந்து ரொம்ப நேரம் நிற்பாங்க, ஓகேங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏதாவது பென்சிலோ பென்னோ ஏதாவது கொடுக்கலாம். பெரிய பிள்ளைங்களுக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய பிள்ளைங்க கிடையாது, ஒரு 3rd ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்ட் அந்த பிள்ளைங்களாம் கொஞ்சம் ரொம்ப நேரம் நிற்பாங்க. 100 மணிக்கு கூட சில நேரத்தில் நிற்பாங்க. அதனால் சில பசங்க நின்றுட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை, ஒரு நம்பர் நீங்கள் வச்சுக்கோங்க. 100 ரொம்ப டைம் ஆகிடும். நான் சின்ன பிள்ளைங்க நான் இங்கே வைக்கும் போது ஒரு 10, 20 அவ்வளோதான், அதுக்கு மேலே போகலை. அது பிள்ளைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கேம் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். நான் எங்கள் வீட்டில் நான் வச்சு அந்த கேம் நடத்தின நான் வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த கேம் மூலமாக நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம் என்று சொன்னால், மத்தேயு 10:22, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவானா, கடைசி வரைக்கும் யார் கீழே விழாமல் நின்னாங்க அவங்க தான் ஜெயிச்சாங்க. இப்போ நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை தான், நீ ஏசப்பாவை நீ ஏற்றுக்கிட்ட பிள்ளை தான். ஆமாம், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன், ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடும் போது பாரு தம்பி தங்கச்சி, ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடும் போது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், ஃபினிஷிங் பாயிண்ட், ரேஸ் தொடங்குற இடம் ஒன்று இருக்கும், ரேஸ் முடிகிற இடம் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் எல்லாருமே ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை? ஸ்டார்டிங்கில் வந்து யாருக்கும் தெரியாது இவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க, இவங்க செகண்ட் வருவாங்க, தெரியாது. ஓடும் போது கொஞ்சம் தூரம் வரைக்குமே எல்லாருமே வந்து ஒன்றா ஓடுற மாதிரி தான் இருக்கும், எல்லாருமே ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த எண்டு பாயிண்ட் ஒன்று இருக்குது பாருங்க, ஃபினிஷ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபினிஷ் பாயிண்டில் தான் தெரியும் யார் ஃபஸ்ட்டு வராங்க, யார் செகண்ட் வராங்க, யார் தேர்டு வராங்க அப்படின்றது. அப்போ வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன். உலக பிரகாரமான ரேஸில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் வராங்க செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் வராங்க தேர்ட் ப்ரைஸு, மற்றவங்க எல்லாருக்கும் கைத்தட்டி அனுப்பிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் நீ லாஸ்ட்டு வந்தால் கூட உனக்கு ப்ரைஸ் உண்டு. ரன்னிங் ரேஸ், இப்போ எல்லாருமே நம்ம ஒரு ரேஸில் இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை ஒரு ரேஸ் தான், நம்ம எல்லாருமே ரேஸில் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லாருக்குமே ப்ரைஸ், எல்லாருக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ். எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சு எல்லாருக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன். அப்போ கடைசி ஓடுறவங்க எப்படி இருக்கும், எனக்கும் ப்ரைஸ் தான்டா கிடைக்க போதும், அந்த உற்சாகத்துலேயே ஓட முடியலன்னா கூட அவன் ஓடுவான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ரேஸ் ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, ரேஸை முடிக்கணும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நீ வாழ்ற துவங்கி இருக்கிற இந்த ஓட்டத்தை நீ கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கணும். அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். ஓடி முடிக்கணும்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நான் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளையா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் வாழ்கின்ற ஒரு பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே
ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா இன்றைக்கு தம்பி தங்கச்சி அந்த ஏசப்பாக்காக ஓட நீ துவங்கிட்ட, ஏசப்பாக்காக வாழ்றது துவங்கிட்ட, நடுவில் எங்கேயா விழுந்துட்டியா, ஏதோ தப்பு செஞ்சிட்டியா, உடனடியாக நீ ஏசப்பா கிட்ட வா, உன் தப்பை அறிக்கை பாவத்தை, ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டு இந்த மன்னிச்சிருங்க ஏசப்பா, பாவம் செய்யாதபடிக்கு நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா உன் பாவத்தை மன்னிக்கிறாங்க, ஒரு ரத்தத்தை நான் உன்னை கழுவுறாங்க. அதுக்கப்புறமா நீ ஆண்டவருக்குள்ள நீ உண்மையா நீ ஜெபத்திலும் வேத வசனம், இந்த 2 தான் தம்பி தங்கச்சி நம்மளை காப்பாற்ற முடியும், வேற எதுவுமே காப்பாற்ற முடியாது. உன்னுடைய ஜெபமும் நீ எவ்வளவு தூரம் நீ பைபிள் வசனத்தை நீ மனப்பாடம் செய்து அதை நீ தியானிக்கையோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ பரிசுத்தமாய் வாழுகிறதற்கு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதற்கு உனக்கு உதவி செய்யும். அதனால தான் இந்த வசனம் படித்தோம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த கேம் உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் வைங்க, நிச்சயமாக பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நம்ம வேத வசனத்தையும் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. Okay, hey, તમે બધા કાઉન્ટ કરવાનું. રેડી સ્ટાર્ટ. 1 2 3 4 5 6 7 8 9 10. John. Okay, ready start. એવું મૂકવાનું. Ready start. 1 2 3. Ready start. 1 2 3 4. Aravikam. Okay, ready start. 1 2 3 4 5 6 7. There is. Okay, ready start. 1 okay, 1 2 3 4 5 6. Alice come. Okay, ready start. 1 2 3 4 5 6 7 8 9 10. Very good. Jasmine, come. Okay, ready start. 1 2 3 4 5 6 7 8 9 10. બધાને થેન્ક યુ. અમારે એક જ બાકી છે. ઓકે, રેડી કા? પગ એવું કરવાનું. હા, રેડી સ્ટાર્ટ. 1 2 3 4. Clap your hands.